இந்த சீசன்ல அதிகமா பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு இந்த வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு நபர் தான் நம்ம ரவீந்தர் சார். எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? லட்சம் பேரை டெய்லி பார்க்க வைக்கிற மனுஷனை கோடி பேரை உங்களை பார்க்க வைக்கிறேன்னு கூட்டு போய் ஒரு வாரம் உள்ள உட்கார வச்சு தெரு கோடிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இந்த பிக் பாஸ். நல்லதானே இருந்தாரு. ஒரே வாரத்துல அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. வெளில வந்தவருக்கு ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா முடியல அவருக்கு. ஐயோ என் கையை கட்டி போட்டு விட்டார்களே அப்படின்ட்டு எல்லா ஸ்பேஸ்லயும் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாப்ல. அவர் உட்காராத பேசே கிடையாது. தலைவன் போய் எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்ஸை எடுத்து 90 நாள்ல 90 விதமான பெர்செப்ஷனோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்சவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டூடியோ மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு 9 பேரை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு, ஐயா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, நீங்க ஒரு அற்புதமானவர், நீங்க ஒரு அழகானவர், நீங்க ஒரு நேர்மையானவர் அப்படின்னு தலைவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இல்ல ஆக்சுவலா அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரையுமே அவர் வந்து குத்த சொல்ல குறை சொல்ல எல்லார பத்தியுமே அவங்க பண்ண நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்தாரு. ரவீந்திர பாசிட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாரா? தீபக் அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு இருக்கு, ஹீரோ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே மனிதனை கையில பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே லெப்ட்ல கட் பண்ணா அருண், உங்களுடைய இந்த ஹெல்பிங் டெண்டன்சிக்கு நீங்க நாளைக்கு 4 ஆம்புலன்ஸ் வாங்கி 4 பேருக்கு நீங்க உதவலாம் அப்படின்ற மாதிரி, எமர்ஜென்சினா உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்களை வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சௌந்தர்யா கிட்ட வரும்போது நீ இந்த வீட்டோட மகாலட்சுமியமா அப்படின்னு போது கட் பண்ணிட்டாங்க. சிண்ட்ரலா சொல்லி முடிச்சு கடைசியா சுத்தி நீங்க இந்த வீட்டு மகாலட்சுமிமா அப்படியோட கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது ஜாக்கிங் எல்லாம் சொன்னார்ல சார், அதாவது இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே 14 டைம்ஸ் நாமினேட் ஆன ஒரே கண்டெஸ்டன்ட் ஜாக்லின். அப்படியா? இந்தியன் 15 ஆமாமா 13 தான் மேக்ஸிமம். வேற லெவல் சீரியஸ்லி. டே 1ல இருந்தே அவங்க நாமினேட் ஆயிட்டு வராங்க. US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.